ஏம்மா உள்ளே போகாமல் இங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ளே போக வேண்டியதானே? போகணும்மா. வா உள்ளே போவோம். ஆ சரிம்மா. பாவம் அனு, என்னால தான் இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கா. போட்டி உணர்வுகளை நேசிக்கிறேன், உனைத்தானே உயிராய் சுவாசிக்கிறேன். எனக்குள்ளே உன் மூச்சு, எதற்காக என் மூச்சு? அடிமௌனம் வேண்டாம் கண்மணியே, ஒரு வார்த்தை பேசிவிடு. நான் எனக்குள் இல்லை, தொலைத்து விட்டேன், நீ என்னை வா போவோம். முத்துமாரி, என்னம்மா? ஏல இருக்க பொங்கலை கொடுத்து முடி. ஏன் இப்படி இருக்க? நீங்களே மிச்சம் இருக்கதெல்லாம் கொடுங்கம்மா. ஏல காதல் ஒன்றே தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, தாண்டி ஒன்றுமே இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னாவே? ஓ, நெருப்போடு வெந்தேன் மண்ணாவே. வேல இந்த பயலுக்கு திடீர்னு என்னாச்சு? பாரு பாரு. என்னம்மா? ஏன் மக்களே இங்கே இருக்கா? கீழே வரலாம்ல? சும்மாதாம்மா. வாமா வந்து ஒரு வாய் சாப்பிடு. நேற்று நீ தோட்டத்துலேருந்து வந்ததுலேருந்தே சரியில்லை. ஒரு வாய் சாப்பிடவும் மாட்டேங்க. ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கேன். என்னன்னு கேட்டால் சொல்லவும் மாட்டேங்க. ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் போங்க. வா மக்களே, அப்பா கீழே ஒன்று கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவ. ஒரு வாய் வந்து சாப்பிடு. ஏம்மா எனக்கு பசிக்கலம்மா, நான் அப்புறமா வந்து சாப்பிடுவேன். ஏம்மா ஏதாச்சும் பிரச்சனையா? ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் அப்படி இருக்கேன். ஒன்றும் இல்லைன்னா ஏன்ட்டி இப்படி சாப்பிடாம கிடக்கா? நேற்றுலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இந்த ரூமில் கிடக்கா. என்னன்னு கேட்டான்னு சொல்ல மாட்டேங்க. ஒன்றும் இல்லைம்மா. நீ நான் கேட்டாலாம் சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பா அனுப்பிச்சு விட்டா தான் சரியாக வரும் போல. ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா, நான் சும்மா தான் அப்படி இருக்கேன். ஏடி முத்து மாதிரியும் திட்டினானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. முத்து மாதிரி எதுக்கு என்ன திட்ட போகிறான்? அப்புறம் என்ன? ஏன் இப்படி இருக்கா? ஏம்மா ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைல்ல, கீழே இறங்கி வா. ஏம்மா எனக்கு பசிக்கலம்மா. வேட்டி என்ன கிறுக்கி நினைச்சியா? ஏம்மா கீழே வானா வரமாட்டேங்க, சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு இப்படியே முகரையை தூக்கி வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தா எனக்கு என்னடி தெரியும்? மரியாதை 5 நிமிஷத்தில் கீழே வந்து சாப்பிட்ருக்கணும் பார்த்துக்க. இப்படியே கிடக்கா. நான் நேற்றுலேருந்து பிள்ளை போனா போயிட்டு போது ஒரு மாதிரி இருக்காளே, எதுவும் திட்டக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப இம்ல ஓவராக போயிட்டுருக்கா. 5 நிமிஷத்தில் கீழே வரலைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பார்த்துக்க. நீ பூவெறிந்தால் எந்த மலையும் கொஞ்சம் குழையும். காதலே நீ கல்லெறிந்தால் எந்த கடலும் கொஞ்சம் கலங்கும். இனி வீழ்வதா இல்லை வீழ்வதா, உயிர் வாழ்வதா இல்லை போவதா, அமுதென்பதா விஷம் என்பதா, உன்னை அமுத விஷம் என்பதா. என்னக்க வீட்டுக்கு போவோமா? போகலாமா. இன்னும் கொஞ்சம் பொங்கல் இருக்கு. போகலாமா. இன்னும் கொஞ்சம் பொங்கல் இருக்கு பார்த்துக்க.
யாரையும் காணமே, யாராச்சும் இருந்தால் கொடுத்துட்டு போகலாம். எக்கா மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு கொடுங்கக்கா, நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன். அதான் வீட்டுக்கு கொடுத்தல வசந்தி, இது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அதை யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்டு போகலாமேன்னு பார்க்குறேன். இந்த கூட்டமா இன்னும் இவ்வளோலாம் போகாமல் என்ன தான் பண்ணுற அளவுல தெரியல. கோயிலுக்கு வந்தால் வந்தம்மா போனோமான்னு போகணும். கோயிலில் வந்து இப்படியா டேரா போடுறது? மா என்ன டீ? இல்லைம்மா கிளம்புவோமான்னு கேட்டேன். கிளம்புவோம் கிளம்புவோம். ஒரு சில ஜென்மங்கள் மாதிரி கோயிலுக்கு வந்தால் கோயிலையே டேரா போட்டால் உட்கார முடியும். நம்ம வந்தாச்சு சாமி கும்பிட்டாச்சு, நீ கிளம்ப வேண்டியதானே, வா போவோம். இளவரசி என்ன கோயில் பிரசாதம் இருக்குமா, சாப்பிட்றியா? அனு இங்கே வாமா. வாரத்தே. எவாட்டி உனக்கு அத்தை? ஏம்மா எவ என்னத்தை கொடுத்தாலும் வாங்கி வாயில போட்டுருவியாட்டி? ஏம்மா ஏம்மா இப்படி பேசுறிய? வாயை மூடிட்டி. நீ யாரை கேட்டுட்டு நீ என் மவளை கூப்பிட்டா? நீ பண்ணியிருக்கிறது ஒரு பிரசாதம், அதை சாப்பிட்றதுக்கு வேற நானும் என் மவளும் வரணுமாக்கும். பொண்ணை மாதிரி ஆட்கள் செஞ்ச சாப்பாட்டெல்லாம் நானும் என் பிள்ளையும் திங்க மாட்டோம். ஏய் வார்த்தையை அளந்து பேசு. அதெல்லாம் முடியாது, நான் என் இஷ்டத்துக்கு தம்பி பேசுவேன். ஏம்மா வாமா போவோம். நீ இருட்டி, உனக்கு எதுவும் தெரியாது. இவ குடும்பத்தினால தானே நீ இத்தனை வருஷமா வீட்டில் இல்லாமல் வீட்டை விட்டு பிரிஞ்சு போய் படிச்சா. உனக்கு என்ன தெரியும்? அமைதியாயிரு. ஏம்மா வாமா, சண்டை வேணாம்மா. வாயை மூடிட்டு இருந்துரு சொல்லிட்டேன். இப்போ எதுக்கு பெரிய இவா மாதிரி நீ குதிச்சிட்டு இருக்கா? இங்கே பாரு, எங்க தகுதி தராதரத்துக்கு உன்கிட்டலாம் நான் பேசவே கூடாது. இளவரசி அக்கா, என்ன என்னக்க விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிய? நீ யாரு? என்கிட்ட வந்து எதுக்கு நீ பேசிட்டு இருக்கா? தள்ளு சின்ன பொண்ணு. ஏக்கா என்ன எதுக்கு இப்போ அவியல திட்டிட்டு இருக்கிய? கேட்க வந்தா இவளையும் திட்டுறிய? ஒரு பொங்கல் தானே திங்கிறியான்னு கேட்டாவ. வேணும்னா வேணான்னு சொல்லுங்க, வேணாம்னா வேணான்னு சொல்லிட்டு போங்க. நானாச்சும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். 4 முடி. என்ன சின்ன பொண்ணு? 4 முடி எவ்வளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இப்போ இந்த பொங்கல் தான் பிரச்சனையா? ஏன் சின்ன பொண்ணு? வேணும்னா வேணும்னு சொல்லணும், இல்லைன்னா போக வேண்டியதானே. பொங்கலுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறாவ? ஏய், நான் பொங்கலுக்காக சண்டை போட்டதை நீ கண்டியோ? அப்புறம் வேற எதுக்காக சண்டை போடுறிய? அவிய பொங்கல் தானே தானேனாவ, அதுக்கு தானே சண்டை ஆரம்பிச்சிச்சு. என்ன ஒன்ன மாதிரி 4 வீட்டில் குழம்பு வாங்கி தின்னு தெரியவன்னு நினைச்சியோ? நான் 4 வீட்டில் குழம்பு வாங்கி திங்கிறத நீங்க கண்டியலோ? ஆமா, ஊரெல்லாம் ஓம் பேச்சா தானே இருக்கு. பாரு சின்ன பொண்ணு எப்படியெல்லாம் பேசியவனு. ஏக்கா நீங்க எங்கிட்டு வாங்க, அவியலுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏக்கா என்ன ஒவ்வொருத்தரையா திட்டிட்டு கிடக்கிய? ஏக்கா என்ன ஒவ்வொருத்தரையா திட்டிட்டு கிடக்கிய? உங்களுக்கு என்ன எலிசபெத் இளவரசி நான் பேர் வச்சிருக்குவு? இளவரசி தானே பேர் வச்சிருக்குவு? பெரிய இவிய மாதிரி எல்லாரையும் பேசிட்டு கிடக்கிய. அவ அப்படிதான் சின்ன பொண்ணு. என்னைக்கு அவ திருந்திருக்கா? அவ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எப்பவும் இப்படிதான் பேசிட்டு தெரியவா. ஏய், நீ பெரிய யோக்கிய மாதிரி பேசாத. என்ன எக்க என்ன எதுக்குக்கா அவியெல்லாம் சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிய? அதெல்லாம் எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும்? நீ யாரு என்கிட்ட வந்து கேள்வி கேட்கற அளவுக்கு நீ பெரியாளா? சரியான பிச்சைக்கார கும்பல். எம்மா என்ன டீ? எல்லாம் ஒன்னால வந்தது. அவ ஒரு ஆளுன்னு அவ கூப்பிட்டான்னு நீ போற. என்ன வாட்டி வீட்டுக்கு போவோம். ஏமா இப்படி பேசியா? அவிய என்ன செஞ்சா உன்னைய? இங்கேரு, வாயை மூடிக்கிட்டு வீட்டுக்கு நட சொல்லிட்டேன். என்னை எதிர்த்து பேசுற அளவுக்குலாம் நீ இன்னும் வளரல. இவளுவெல்லாம் ஒரு ஆளு, எல்லாம் வந்து என்ன கேள்வி கேட்டு தெரியாளுவ. சரியான பிச்சைக்கார கும்பல். ஏத்தே எங்களை மன்னிச்சிருங்க தே. உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறிய, இங்கேருந்து போயிருமா? தெரியாம உன்னை கூப்பிட்டு பேசிட்டேன். எக்க நீ சும்மா இரு காமாச்சி, இவ்வளவுல பத்தி உனக்கு தெரியாது. ஏக்கா என்னமும் இருந்துட்டு போகுது. அவிய அம்மா செஞ்சதுக்கு இந்த பிள்ளை என்னக்கா செய்யும்? உங்க ஆத்தாக்காரி என்ன பேச்சு பேசினான்னு பார்த்தல்ல, நீ இன்னமும் நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்க. என்ன நீங்க பேசின பேச்சுக்கு நான் உங்களை மன்னிக்க வேற செய்யணுமாக்கும். ஏத்தே அம்மா ஏதோ தெரியாம பேசியிருப்பாத்தே. ஆமா, உங்க அம்மாக்காரி சின்ன குழந்தல்ல, தெரியாம பேசுறதுக்கு. எனக்கு ஒன்றும் பேச தெரியாம இல்லை. நானும் உங்க அம்மாக்காரி மாதிரி பேசுறேன்னு வச்சுக்க, பிறகு அவளுக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மட்டும்தான் நான் பேசாம இருக்கேன். ஏம்மா அனு அழாதம்மா. இல்லைக்கா, எல்லாரும் என்னையவே தப்பா நினைக்காவ, நான் என்னக்கா பண்ண முடியும்? சரிம்மா நீ அழாத, நீ போம்மா. உங்க அம்மா பேசுனதுனால அவைய கொஞ்சம் கோவமா இருக்காவ, அவ்வளோதான். நீ வீட்டுக்கு போ. நீ பேசினா கூட கொஞ்சம் தான் கோவம் வரும். சரிக்கா. ஏடி போம்மா, உங்க அம்மா கூப்பிடியாவே பார்த்தியா? நீ போகலைன்னா அப்புறம் பிறகு உனக்கும் தான் திட்டு விழுவோம். சரிக்கா, என்னை மன்னிச்சுக்கிடுங்கக்க. எங்கள் அம்மா அப்படி பேசுனதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிடியேன். விடுமா, இருக்கட்டும். உங்கள் அம்மா பேசுனதுக்கு நீ என்ன பண்ணுவா? நீ வீட்டுக்கு போ. உங்கள் அம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காவ பார்த்தியா?
ஆ சரிக்க. குடும்பமாக சேர்ந்து நாடகம் நடத்திட்டு தெரியலவ. அவங்க ஆத்தாக்காரி திட்டுவாளாம், இவ சமாதானப்படுத்துவாளாம். எம்மம்மா எப்படி ஒரு நாடகம்? தப்பி தவறி கூட இவளெல்லாம் என் குடும்பத்துக்குள்ளே வர விட்டுறக்கூடாது. என் மவனுக்கும் இவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லாத போதே இவன் இந்த பேச்சு பேசியா? சின்ன பிள்ளைகளும் சின்ன வயசில் விளையாண்டுட்டு தெரிஞ்சதுக்கு சந்தேகப்பட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பின குடும்பம் இது. இவையெல்லாம் எங்களை பற்றி பேசிக்கிறியாவ?